புலனறுவை மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்களிப்புக்கான முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அன்றகுமார திசாநாயக்க 11,768 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 4,120 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 2,762 வாக்குகளையும், நாமல் ராஜபக்ஷ 188 வாக்குகளையும், திலித் ஜெயவேர 56 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார். எனவே இந்த தேர்தல் தொகுதியிலும் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் பெருவாரியாக வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பாக 61.26% வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்திலும் முதலிடத்தை வைக்கின்றார். முதலாவதாக நாங்கள் குறிப்பிட்டிருந்த ரத்னபுரம் மாவட்டத்திலும் அன்றகுமார திசாநாயக்க அவர்களை முதலிடத்தை பிடித்தார் என்பது இங்கே கூறக்கூடிய விடயம். எனவே இது புலனறுவை மாவட்டத்துக்கான தபால் மூலமான வாக்களிப்பாக காணப்படுகின்றது. இந்த மாவட்டத்தில் அன்றகுமார திசாநாயக்க முதலிடத்தை வகிக்கின்றார். புலனறுவை மாவட்டத்துக்கான தபால் மூல வாக்களிப்புக்கான முடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அன்றகுமார திசாநாயக்க 11,768 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 4,120 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 2,762 வாக்குகளையும், நாமல் ராஜபக்ஷ 188 வாக்குகளையும், திலித் ஜெயவேர 56 வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார். எனவே இந்த தேர்தல் தொகுதியிலும் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் பெருவாரியாக வெற்றி பெற்றிருக்கிறார். குறிப்பாக 61.26% வாக்குகளை பெற்று அந்த மாவட்டத்திலும் முதலிடத்தை வைக்கின்றார். முதலாவதாக நாங்கள் குறிப்பிட்டிருந்த ரத்னபுரம் மாவட்டத்திலும் அன்றகுமார திசாநாயக்க அவர்களை முதலிடத்தை பிடித்தார் என்பது இங்கே கூறக்கூடிய விடயம். எனவே இது புலனறுவை மாவட்டத்துக்கான தபால் மூலமான வாக்களிப்பாக காணப்படுகின்றது. இந்த மாவட்டத்தில் அன்றகுமார திசாநாயக்க முதலிடத்தை வகிக்கின்றார்.